ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி தான் செய்ய போகிறோம். நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 2 தக்காளி எடுத்துகிட்ருக்கேன், 3 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்ருக்கேன், 5 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு 3 உருளைக்கிழங்கை கட் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம குருமா எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாவையும் கீரி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்க உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு மசிச்சு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே ஒரு பெரட்டிக்கிட்டு நம்ம குருமாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஊற்றிக்கிட்டு கொதிக்கட்டும். இதுக்கு குருமாவுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். அது அப்படியே இருக்கட்டும். நம்ம மாவு எப்படி ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 1/2 kg மாவு எடுத்து பிரித்து கொட்டிக்கிறோம். அது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கிறோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணியை தெளித்து தான் பிசையணும். ஒரே அடியாக ஊற்றிட்டோம்னா ஒரு மாதிரி தண்ணியாக ஆகிடும். தெளித்து பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 hour ரிலாக்ஸாக விட்டுறணும். நல்லா மாவு ஊறி இருக்கணும். அப்போ தான் பூரி நல்லா உப்பி வரும். இப்போ நம்ம பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாத்தையுமே திரட்டி எடுத்துக்கலாம். திரட்டி எடுத்துக்கிட்டு நல்லா எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். பூரி பொரிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதெல்லாம் ஊற்றி எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பூரியாக போட்டு எடுத்தோம்னா நல்லா உப்பலாக வரும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சுதா கார்த்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோவுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.